மங்கையர் திலகமா மதினையொற்க சிவனரு செல்வி திலகவதியாரின் வரலாற்றை ஸ்ரீ செல்வக விநாயகர் சைவ சமய பாடசாலை மாணவர்கள் ஆகிய நாங்கள் உங்கள் கண்கள் முன் கொண்டு வருகிறோம். திலகவதியார் கரங்கள் அணைத்ததாலே திருநாவுக்கரசர் சரங்களாக மலர்ந்து திருமுறைகளை வரங்களாக பொழிந்தார். திலகவதியாரின் தியாகம் திருநாவுக்கரசரை தீரர செல்வனாக மாற்றியது. மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுத்து உங்கள் முன் கொண்டு வருகிறார்கள் ஸ்ரீ செல்வக விநாயகர் சைவ சமய பாடசாலை மாணவர்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்து சைவத்தை வளர்த்தத்தின் தொண்டர்கள் உங்களுடன் பேசி அவர்கள் சிவ அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். திருநாவுக்கரசர் இப்பூவில் அவதாரம் செய்து விட்டார். ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. தந்தானே தானவே தானானே நானே தானானே நானே தன்னானே நானே இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அணையார் புனல் கிள்ளை அம்பலத்தே ஆடுகின்ற உடையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ என்னை என் தாய் சுற்றம் மற்றுமில்லாம் என்னுடைய பந்தம் மறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிக்கிறார். அந்த இதை மருதி ஆனந்த தேரிருந்த பொந்தை பரவினார் பூவல்லி கொய்யாமோ தெனாடு கொன்றை சடைக்கணிந்த சிவபெருமான் முனாடி நாடி வந்து உள் புகுந்தான் உலக முன்னே. நானாடி ஆடி நின்று ஓரமிட நடப்பையும் வானாத பூவல்லி கொய்யாமோ தலை வைத்து மார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்தென் பெருமான் வணங்க தலை வைத்து மார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்தென் பெருமான் அணங்கொடு அணுகில்லை அணங்கொடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற உணங்கூற பாடுகிறார். பெற்றோரை தூதுவர்கள் கலிப்பையாருக்கும்
உங்கள் புதல்வி திலகவதியாருக்கும் திருமணத்தை வந்துள்ளோம். கலிப்பதியார் வேளாள குல தலைவர். சிவபெருமான் மீது அளவில்லாத அன்பு கொண்டவர். சிவபணியை சிந்தையில் நிறுத்துபவர். உத்தியோகத்தில் சிறப்புடையவர். அதனால் அரசரின் அபிமானம் பெற்றவர். ஒரு வீரர். அழகில் மன்மதனுக்கு ஈடானவர். உங்கள் குடும்பத்தை போலவே கலிப்பதியார் குடும்பமும் சிவபக்தியில் சிறந்து விளங்குகிறார்கள். இரு குடும்பமும் இணைந்து சிவபக்தியோடு வாழலாம். நாங்கள் எங்கள் முடிவை வெகு விரைவில் அனுப்பி வைக்கிறோம். ஓய்வாருங்கள். மாதனியாரே, இத்திருமணத்தை பற்றிய உமது அபிப்பிராயம் என்னவோ? திருமணங்கள் நிச்சயிக்கும் போது இரு குடும்பங்களும் இணைந்திருப்பது நன்று. அவர்களும் சிவபக்தி நிறைந்தவர்கள். எனக்கு இதில் சம்மதம். உங்கள் முடிவு என்னவோ அதுவே என் முடிவுமாகும். வாருங்கள் வாருங்கள், உங்கள் வரவு நண்பரவாகுக. எங்கள் திலகவதியாரை உங்கள் மகன் கலிப்பியாருக்கு திருமணம் நிச்சயிப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம
எங்கள் நாட்டில் தமிழோடு கலை உறவாடுகிறது. ஆம் அரசி, தமிழோடு இசை பாடுகிறது. சங்க தமிழ் சிங்கமென முழங்குகிறது. தேவதைகளின் திருநடனம் தேனாக இணைத்து தேன்மாறி பொழிகிறது. அசத்தல், அற்புதம், அமர்கலம். அண்ணா அண்ணா, அவசரமான செய்தி ஒன்று. எங்கள் நாட்டின் எல்லையை பிடிப்பதற்கு எதிரிகள் படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் போருக்கு ஆயத்தமாக வேண்டும். என்ன, எதிரிகள் படையெடுத்து வருகிறார்களா? எங்கள் படைப்பலம் அவர்களுக்கு விளங்கவில்லை. எங்கள் போர் வீரர்கள் நாட்டின் வேர்கள், நாட்டின் கவசங்கள். இன்னும் சொன்னால் அவர்களே நாட்டின் உயிர். உடனே போருக்கு ஆயுத்தம் செய்வோம். எங்கள் படைத்தலைவன் கலிப்பகையாரை அழைத்து வாழும் சேவகனே. வணக்கம் அரசே, உங்கள் கோரிக்கை தான் என்னவோ? என் கடன் உங்களுக்கு பணி செய்வதே. கூறுங்கள் மன்னா, கூறுங்கள். ஒரு நொடியை முடித்து வைக்கிறேன். கல்பகையானே, உனது கூற்று எனக்கு 1000 யானை பழங்களை தந்து விட்டது. நான் ஆனந்தம் அடைகிறேன். என்னுடைய நாட்டை எல்லையை பிடிப்பதற்கு எதிரிகள் படைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பலத்தை அடக்கி பகைவரை துரத்துவதற்கு நீரே சிறந்த படைத்தலைவர். எங்கள் படைகளை கூட்டி தலைமை தாங்கி சென்று எல்லையை மீட்டு நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். பகைவரை விரட்டி வெற்றி வாகை சுடி வாரும். ஆகட்டும் அரசே, போர் வீரனாகிய எனக்கு நாட்டை காப்பதை தவிர வேறு செயல் என்ன உண்டு? இதோ புறப்படுகிறேன். எங்கள் பலங்களை கூட்டி பகைவரை விரட்டுகிறேன். போய் வருகிறேன் அரசே, வெற்றியுடன் திரும்புகிறேன். என் திருமணத்தை மகிழ்ச்சியுடன் நிச்சயித்தவர்கள் திருமணத்தை பார்க்காமல் இறந்து விட்டார்களே, என்ன கொடுமை இது! என் விதி எனக்கு சரியாக போய்விட்டது. மங்களம் நிறைந்த என் வாழ்வு அமங்கலமாகிவிட்டது. அனாதைகளாக துடிக்கிறோம். ஆறு வற்றி விட்டதே. ஆலமரங்கள் சாய்ந்து விட்டனவே, ஆசைகள் பழிந்து விட்டனவே. என் பெற்றோரின் அன்பு மொழி எங்கே கேட்பேன்? என் கண்களில் நிறைந்தவர்களை காணவில்லையே. இது என்ன கொடுமை! நானும் தம்பியும் இருட்டில் துடிக்கின்றோம். கடவுளே, கரம் நீட்டுவீரா? எம்மையில் கடவுள் கொண்டதே. இதயம் தூண்டில் புழுவாய் துடிக்கிறதே. மகளே, கவலை வேண்டாம். நாங்கள் இருவரும் உனது பெற்றோர்கள். என்று எங்கள் மகனுக்கு உம்மை நிச்சயம் செய்தோமோ அன்றே உம்மை எங்கள் வீட்டு மகளாக்கி விட்டோம். எங்கள் கரங்களால் அணைத்து உமக்கு பலங்கள் தருகிறோம். கண்ணீர் வேண்டாம் கண்ணே, உம்மையும் கண்ணுக்குள் வைத்து காப்போம். பிறப்பும் இறப்பும் என் கையில் இல்லை கண்ணே. உம்மை எங்கள் கரங்களில் ஒப்படைத்து விட்டு அவர்கள் இறைவனிடம் சென்று விட்டார்கள். கலிப்பகையார் போரில் வெற்றி சூடி வெகு விரைவில் நாடு திரும்பி விடுவார். இதே உங்கள் திருமணம் நிறைவேறும். என் மனம் பூங்காவனமாக பூக்கிறதே. மங்கையர் திலகவதியார் என் வீட்டு மகாலட்சுமியாக மலர்ந்து விட்டார். என் குடும்ப குத்தி இலக்காகிவிட்டார். மங்களம் சூழட்டும். காலதிர்ந்தது, நிலமதிர்ந்தது, காலதிர்ந்தது, காலின் கீழே நிலமதிர்ந்தது, மேலதிர்ந்தது, மேலின் மேலே வானதிர்ந்தது. காலதிர்ந்தது, காலின் கீழே நிலமதிர்ந்தது, மேலதிர்ந்தது, மேலின் மேலே வானதிர்ந்தது. தோல் துடித்தது, தோளின் அருகாக திசையதிர்ந்தது. உருவம்
உயர்ந்தது, கூட வந்த படை அசைந்தது. குரல் உயர்ந்தது, குரலினோடு கூட வந்த களமறிந்தது. முரசொலித்தது, முரசினோடு முகமிரண்டும் சேர்ந்தறிந்தது. இயக்கால் கொண்டொருவன் ஓடி போகிறான், அவனே தாக்கியதால் மற்றவனும் கீழே வீழ்கிறான். வீழ்ந்தவனை தாக்கி இன்னும் வேதனை தந்தான், அவனோ தாழ்ந்ததொரு கனவே என துள்ளியாடுவான். அழகா 8 திசை மட்டுமென்று என்னது பேச்சு, இங்கு பட்டதெல்லாம் பல 100 திசைகள் என்றாச்சு. குட்டி மலை போல் ஒருவன் குதிக்கிறான் இங்கு, அதை வெட்டி எறிகிறானே வீரன் யார் இங்கு? கொட்டும் மழை இடி எல்லாம் கூடி போகுதே, இருந்தும் கட்டுடலாய் இருவருக்கும் கடுமை கூடுதே. பிடுங்கி மரமெறியும் வீரர் போல் இவரில் யார் வெல்வர் தோற்பாரென யாரும் அறியாரே. திலகவதி, திலகவதி, வீட்டில் யாரும் இல்லையா? அரசனிடமிருந்து ஒரு தகவல் சொல்ல வந்திருக்கிறேன். யாருப்பா? என்ன தகவல் அரசரிடம் இருந்து கொண்டு வந்தாய்? என் கணவர் எப்போது திரும்பி வருவார்? தனிமையை வாட்டுகிறதே, விதி விரட்டி அடிக்கிறதே, கதிகலந்து தவிக்கிறோம். சதி ஒன்றும் இல்லையே. திலகவதியாரே, நான் இச்செய்தியை எப்படி பகிர்வேன்? போர்க்களத்தில் களிப்பகையார் மிகச்சிறந்த வீரனாக பகைவர்களை விரட்டி அடித்துக் கொண்டிருந்தார். பகைவர்கள் நிற்க முடியாமல் தலை தெறிக்க ஓடினார்கள். வெற்றி மீது வெற்றிகளை குவித்த களிப்பகையாரை வெல்ல முடியாத பகைவர்கள் அவரை சூழ்ச்சி செய்து கொன்றுவிட்டார்கள். ஐயோ, என்ன கொடுமை இது! என் கால்கள் நம்ப மறுக்கின்றனவே. பெற்றோரை இழந்து தவிர்க்கும் இப்பேதையின் வாழ்வு தொலைந்து விட்டதா? நான் பாவி, நான் பாவி. இந்த பாவி பூவில் வாழ வேண்டாம். என் கண்ணிறைந்த கணவன் என்னை விட்டு அன்றானோ? நான் கருவிய மலராகிவிட்டேன். வாழ்வு கொடுக்க வந்தவரை பறி கொடுத்த பாவி. வாழ்ந்து பயன் என்ன? என் விதி இவ்வளவு வருதா? என் மங்கள வாழ்வு அமங்கலாகிவிட்டதே. அன்பே, என்னை விட்டதன்றீரோ? இதயம் துடிக்கிறது. என்னை அழுத்துச் செல்லுமையாக அழைத்துச் செல்லும். என்னை உம்முடன் நினைத்து விடும். இதோ வருகிறேன், வருகிறேன். நானும் உம்முடன் நினைந்து கொள்கிறேன். இதுதான் என் முடிவு. நான் என் வாழ்வை முடித்து விடுகிறேன். இப்பூவில் இப்பூ கருகிவிட்டது. நான் என் கணவருடன் இணைந்து கொள்கிறேன். அக்கா, அக்கா, என்னை அணைத்தவளே, என்னை மறந்து விட்டாயா? நீங்கள் அடுத்த முடிவுதான் என்ன? நீங்கள் இல்லாத நான் வேதச்சவரமாகி விடுவேனே. அம்மா அப்பா இல்லாத துடித்தென்னை அனைத்து துடித விட்டீரே. என்னை மறந்து உலக்க துடிந்து விட்டீரே. இது நியாயமா? நான் யாரிடம் போவேன்? யாரோடு வாழ்வேன்? யார் எனக்கு துணை அக்கா? இதுதான் உமது முடிவென்றால் உமக்கு முதல் என் உயிர் மாய்ப்பேன். நீர் இல்லாத வாழ்வெனக்கு வேண்டாம். அக்கா, என்னை கைவிட்டு விட வேண்டாம். பாலு நான எனக்கு பால் வாட்க யாருடன்? பேரில் தம்பியை தனியே தவித்து விட்டு விட்டு சொல்லுவதன் நியாயம் என்ன? நீ எனது கண்கள், நீ எனது உயிர், நீ எனது இதயம். மொத்தத்தில் நீயே எனது வாழ்வு. கண்ணே கரும்பே கற்கண்டே, உனக்காக வாழ்வேன். உன்னை விட எனக்கு என் வாழ்வு பெரிதல்ல. உனக்கு நான், எனக்கு நீ என வாழ்வோம். எம்பெரும்
சிவபெருமான் துணை நிற்பார். என் வாழ்வு அவர் கையில். சித்தத்தில் சிவனை வைத்து சிதறும் மனத்தை ஒருமைப்படுத்தி சிவன் தாழ் சரணடைவோம். அழகான அப்பா, அக்கா அனைத்து கரங்கள் சுரங்கள் அல்லவா உனக்கு. அக்கா உன்னை அழைத்து விட்டார். தம்பி, நான் ஆலயம் சென்று வருகிறேன். கவனமாக இருந்து கொள் ஐயா. பூசை முடிந்ததும் வெகு விரைவில் திரும்பி விடுவேன். என் மன நிம்மதி இறைவனின் சந்நிதி. சிவன் என் சிந்தையில் புகுந்து விந்தைகள் செய்கிறான். போய் வருகிறேன். தனிமை என்னை வாட்டுள்ளது. வாழ்வின் இனிமை பறந்து விட்டது. என் தாய் தந்தை பாசம் என்னை வதைக்கிறது. என் நெஞ்சு தீயா எரிகிறது. நான் என்ன பாவம் செய்தேன்? வினை என்னை துடிக்க வைக்கிறது. என் மூச்செல்லாம் வெப்பத்தை கக்குகிறது. இதை தணிக்கும் மழை மேகம் எங்கே? பற்று வைத்த பெற்றோர்கள் இன்றில்லை. அக்காவின் வாழ்வும் அமங்கலமாகிவிட்டது. இருள் சூழ்ந்த உலகத்தில் ஒளி எங்கே? இந்த வாழ்வு நிலையற்றது. பற்று என்பது வெறும் காகிதப்பூ. பாசம் மோசம் செய்யும். என் இதயம் நொறுங்கிவிட்டது. ஒட்ட வைக்க வழிமுறுவீர்களா? என் கண்களில் நீர் வற்றிவிட்டது. என்னை தாங்கும் கரங்கள் எங்கே? என் சிரம் சுழல்கிறது. வாழ வழியின்றி தவிக்கிறேன். வழி காட்டுங்கள். வழி தெரியாது தடுமாறுகிறேன். மருநீக்கிய எங்களுடன் இணைந்து வீரறியும் முறையை நன்றாக கற்று தெரிந்து விட்டார். சமண நூல்கள் அனைத்தையும் விளக்கத்துடன் விரிவாக கற்று தெரிந்து விட்டார். அவரது கல்வித்திறனை மிகவும் பாராட்டுகிறேன். அவருக்கு தர்மசேனர் என உயர் பட்டத்தை அளிக்கிறோம். புத்தர்களை சொற்பொழில் வென்று விட்டார். அவரை எங்கள் சமண சமய தலைவராக நியமித்துள்ளோம். தர்மசேனர் எங்களில் ஒருவராகிவிட்டார். எல்லோரும் அவரை வாழ்த்துங்கள். வாழ்க தர்மசேனர், வாழ்க தர்மசேனர். எல்லாம் வல்ல என் பெருமானே, பொல்லாவினை அறுக்கும் வித்தகரே, என் வாழ்வை உமது திருவடியில் வைத்து துதிக்கிறேன். உம் மனம் இறங்கி வரந்தாரும் ஐயா. உலக வாழ்வை முடிக்க துணிந்த போது அக்கா எனும் அன்பொழி தடுத்து நிறுத்தியது. அந்த பாசம் வாசம் தரும் என்று எண்ணினேன். ஆனால் அது காற்றில் பறந்த பஞ்சாகிவிட்டது. ஐயனே, தனிமையில் தவிக்கிறேன். என் வாழ்வில் இனிமை இல்லை. என் தம்பியை எண்ணி நெஞ்சு தவிக்கிறது. சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வரம் ஒன்று கேட்கிறேன். என் தம்பியை சமண சமயத்திலிருந்து மீட்டு சைவனாக்கி என் அருகில் கொண்டு வாரும். அள்ளும் பகலும் என் தம்பியை நினைத்து வாடுகிறாள் இந்த வஞ்சி. துள்ளிகள் நீக்கும் தில்லை அம்பலவாணனே, என் வினையறுத்து என்னை அணைத்திடுவீரையா. ஐயோ, வயிற்று வலி என்னை உடைத்து குத்துகிறதே. தாங்க முடியவில்லையே. குத்தி குத்தி கொலை செய்கிறதே. என்ன கொடுமை! நான் செய்த பாவம் என்னவோ. வாட்டி வதைக்கும் என் வழியிலிருந்து நான் எப்படி விடுபடுவேன்? எத்தனை மருத்துவர்கள் என்னை சூழ நிற்கிறார்கள். என் வலி பெருகிக் கொண்டே போகிறதே. இக்கலியில் வலி தீர்ப்பார் யாருடன்? வயிற்று வலிக்கு நான் பலியாகிவிட்டேனே. உளிவாயில் அகப்பட்ட மானாக துடிக்கிறேன். என்னை கொடுமையில் இருந்து விடுவிப்பார் யாருடன்? என் உயிர் இவ்வழியால் போய்விடுமோ? என் உயிர் பிரியும். என் அக்காவை பார்க்க வேண்டும். நான் வழியால் துடிக்கிறேன் என்று கூறி தயவு செய்து அழைத்துவார். இறுதியாக அவர் முகத்தை பார்க்க வேண்டும். என் உயிர் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லும். அம்மா திலகவதியாரே, அம்மா திலகவதியாரே, யாரும் வீட்டில் இல்லையா? உங்கே போய்விட்டீர்கள் அம்மா. உங்கள் ஆளுடைய தம்பி தூதுவர் வந்தது. உங்களிடம் ஒரு செய்தி கூறும்படி என்னை அனுப்பியுள்ளார். யாரப்பா நீ? என் வாசல் தேடி தூது வந்திருக்கிறாய். என் தம்பி என்னை மறந்து விட்டானே. அவனை எண்ணி எண்ணி என் மனம் கரைகிறதே.
தனிமையில் இருந்து தத்தளிக்கிறேன் ஐயா. பாடும் இப்பயிருக்கு வான்மலை போல் தூது வந்திருக்கிறாயே, ஏதோ நல்ல செய்தி உண்டா? அவனே கதியென வாழ்ந்த என்னை விதி சதி செய்து விட்டதே. உன் தம்பி சூழ நோயால் தவிக்கிறார், தூண்டில் உணவாய் துடிக்கிறார். சமண வைத்தியர்கள் எவ்வளவு முயன்றும் மாற்ற முடியவில்லை. நோயின் தாக்கம் ஆறாய் பெறுகிறது. அக்கா அக்கா என அலறுகிறார். தன் விதி முதிகிறதோ என அஞ்சுகிறார். அக்காவின் திருமுகத்தை பார்க்க ஆவலாய் துடிக்கிறார். நீங்கள் எங்கள் மடத்திற்கு வர வேண்டும் தாயே. உங்கள் திருமுகம் தம்பியின் வாழ்விற்கு ஒளி கொடுக்க வேண்டும் தாயே. தயவு செய்து என்னுடன் பாருங்கள் தாயே. உங்கள் தம்பிக்கு கருணை காட்டுங்கள் தாயே. தம்பி ஆபத்தான நிலையில் இருக்கிறான். அவனை எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் என்று கூறுகிறாய் அப்பனே. சிவனை சிந்தையுள் வைத்து நிதமும் அவனை துதி செய்யும் நான் சமண மரத்திற்கு வரமாட்டேன். திருநீறு அணிந்து சிவந்தாள் பணிபவள் நான். சிவனே என் சிந்தனை. திருநீறு அணிந்து சிவனை துதிக்காத சமணர் மரத்திற்கு நான் காலடி வைக்க மாட்டேன். இதில் நான் உறுதியாக உள்ளேன். அக்கா திலகவதியார் அவதியுறும் உன்னை பார்க்க சமண மரத்திற்கு வரமாட்டார் என்று சென்று பகரும். அவர் என்னை பார்க்க விரும்பினால் எனது இல்லத்திற்கு வரச் சொல்லும். இது என் உறுதிமொழி. ஓய்வாரும் ஐயா. அக்கா அக்கா, உன் அன்பு தம்பி உன்னை தேடி வந்து விட்டேன் அக்கா. நீ என்னை பாசம் காட்டி சுவாசித்தாய். நான் உனக்கு மோசம் செய்து விட்டேன் அக்கா. எனக்காக உன் வாழ்வை தியாகம் செய்தேன். நானும் உனக்கு துரோகம் இழைத்து விட்டேன். என்னை மன்னியும் அக்கா, மன்னியும். இன்று சூளை நோய் என்று பட்டு எரிகிறது. வெகு விரைவில் அது என்னை சாம்பல் ஆக்கிவிடும். தாங்க முடியவில்லை அக்கா, தாங்க முடியவில்லை. என் உயிர் பூசலாடுகிறது. என்னை அன்பு கரங்களால் அழைத்து பிணி தீர பணியாவீர் அக்கா. என்னை மன்னியுங்கள் தாயே, மன்னியுங்கள். இறைவன் திருவருள், மீண்டும் என்னிடம் வந்துவிட்டாய். சூழ நோயினால் சுக்குநூறு ஆகிவிட்டாயே. என் உயிர் துடிக்கிறதே. உனக்காக வாழ நினைத்தவளை எப்படி ஐயா மறந்தீர்? என் உயிரில் கலந்த உணவல்லவாணி. வந்துவிட்டாய் தம்பி, என் மனை தேடி வந்துவிட்டாய். என் உயிர் துளிர்க்கின்றது. வாடிய என் வாழ்வு தேடி வந்த உன்னால் மலர்கிறது. இருண்ட என் மேகம் வறண்ட என் வாழ்வு உன் வரவால் ஆதவனை கண்ட தாமரையாய் மலர்கிறது. அஞ்ச வேண்டாம், நோய் தீர்க்கும் மருந்து என்னிடம் உள்ளது. இதோ திருநீரு, உன் பிணி தீர்க்கும் மருந்து, வினைகளுக்கும் மந்திரம். இதோ அள்ளி மேனி எங்கும் தடவு. திருநீரட்டானேஸ்வரர் திருவுள்ளம் கொண்டு விட்டார். சிவனருளே உன்னை மனமாறச் செய்து என்னிடம் அழைத்து வந்தது அவன் அருளாலே அவன் தாய் வணங்கி. வா, நாங்கள் திருநீரட்டானேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்வோம். அவரிடம் சென்று சரணரை உன் பிணி தீர பணிந்து பாடு. வா, உடனே திருநீரட்டானேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்வோம். கொடுமைகள் செய்தேன், பலமுறை செய்தேன், அறியாது செய்தேன், பொறுத்தருள்வாய். இப்போது சூழ நோய் வருத்துகிறது, உயிர் போவது போல் வருத்துகிறது. நோயை விலக்கி அருள்வாய். புறத்தே தெரியவில்லை, வயிற்றுக்குள்ளே வலிக்கிறது.
உடலில் வலிக்கிறது, துடக்கி முடக்கி வலிக்கிறது, தாங்க முடியவில்லை. நான் உனக்கு அடியவன், என்னை ஏற்றுக்கொள்வாய். இரவிலும் உன்னை வணங்குவேன், பகலிலும் உன்னை வணங்குவேன். உன்னை விட்டு பிரியேன், எப்பொழுதும் வணங்குவேன். கெடில ஆற்றின் வடகரையில் திருவதிகையில் உள்ளது திருவீரட்டானேஸ்வரர் கோயில். அதில் வீற்றிருப்பவனே உனக்கு நான் அடியவர். என்ன உண்மை? என் நோய் பயங்கர பறந்து விட்டதே. அக்கா, இறைவன் இன்னொரு என்னவோ என் இதயம் குளிர்கிறதே. என் வயிற்றில் குடிந்த சூளை நோய் மறைந்த விந்தை என்னவோ திருவருள் என் இருளை அகற்றி விட்டதே. என் அப்பனே, என்னை ஆண்டு கொண்டவனே, என்னை அடிமை கொண்டு விட்டேன். சரணம் ஐயா, சரணம். நீ தாய் பணிந்தேன். ஆவுற்றுலக செந்தமிழில் சொல்வனம் பதிகத்துறை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்று உள்ள வேளிலும் நாகம் நஜப்புறம் என்க. செய்தி கேள்விப்பட்டீர்களா? தர்மசேனன் தேவாரம் பாடி சைவனாகி விட்டானா? போச்சு போச்சு, எங்கள் பாடு போச்சு. எங்களால் அவன் சூழ்நிலையை தீர்க்க முடியவில்லை என்று எல்லாருக்கும் பறைசாற்றி விடுவான். எங்கள் சமண சமயம் வலிமை இழந்துவிடும். அவன் சைவத்தை எல்லாம் பரப்பி விடுவான். சமணம் மறைந்து விடுவே. இதற்கு என்ன வழி? இவனை அழிப்பதற்படி எங்களுடன் சேர்ந்து இருந்து பணித்து பட்டம் பெற்றவன் எங்களுக்கு துரோகம் செய்வதா? விடக்கூடாது, விடக்கூடாது. இவனை அழிப்போம். என்ன செய்யலாம்? இதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அரசர் மகேந்திரவாழ்மணி தொற்று கோல் சொல்வோம். தான் சூளை நோயால் குடித்தமான சிவனை நோயை தீர்த்தார் என்றும் சைவத்தை போட்டு சமணத்தை இகழ்ந்தும் வருகிறார் என்றும் அரசருக்கு பட்டதைப்போம். நல்ல வழி கண்டுபிடித்தீர் நண்பா. கொஞ்ச நேரம் தாமதிக்காமல் அரசரிடம் உடனே சென்று முறையிடுவோம். வாருங்கள் செல்வோம், பற்ற வைப்போம், அவனை அழித்தே தீருவோம். நாவுக்கரசரை சுண்ணாம்பு அறையில் அடைக்குமாறு அரசர் ஆணை பிறப்பித்துள்ளார். வாருங்கள் வாருங்கள், அவனை இழுத்து வருவோம். சுண்ணாம்பு அறையில் வைத்து பூட்டி விடுவோம். ஒரு வாரத்தில் இறந்து விடுவான். நிச்சயம் அவன் இறந்திருப்பான். இனி என்ன? சாம்பல் தான். என்ன அவன் முன்பை விட அழகாக வருகிறான்? என்ன வித்தை காட்டுகிறான்? என்னப்பா, நீ இன்னும் மறக்கவில்லையா? என்ன அதிசயம்! சுண்ணாம்பு வக்கே கருகி விடுவான் என்றல்லவா நினைத்தோம். மாலை மதியம் சுண்ணாம்பு அறையில் அடித்தீர்கள். சுண்ணாம்பு அறை வீணை தரும் காரணமாக மாலை நிலவு தரும் குளிர்மையாக வீசும் தென்றலின் மென்மையாக இடைவெளியின் காலத்தில் இனிமையாக மலர்களில் தேன் எடுக்கும் வண்டுகளின் ரீங்காரம் ஒலிக்கும் தடாகம் தரும் நறுமணம் அலி வீசியது. இத்தகைய முச்சியை சிவபெருமானின் திருவடிகள் மட்டுமே தரும். என்ன சொல்கிறார் இவன்? பொம்மை தாங்காது இறந்து விடுவார் என்று நினைக்கும். இறந்தென்றல் வீசுகிறது என்கிறான். எங்களுக்கு பயம் காட்டுகிறானா? இல்லை இல்லை, இவனிடம் ஏதோ மந்திர சக்தி உண்டு. அது மூலம் எங்களை கொன்று விடுவானோ? அதற்கு முன் நாங்கள் இவனை கொன்று விடுவோம். வழி கூறுங்கள் நண்பர்களே. நான் வழி சொல்கிறேன். இவனை கல்லோடு கட்டி கடலில் வீசி விடுவோம். நாவுக்கரசரை கல்லோடு கட்டி கடலில் போடுமாறு அரசன் ஆணை பிறப்பித்துள்ளார். சரி, அரசன் ஆணை அல்லவா? அப்படியே செய்ய
அவரை இழுத்து வாருங்கள், கையோடு கட்டுங்கள். வாருங்கள், தூக்கி கடலில் எரித்து விடுவோம். சொற்றுடை வேதியர் சோதிவானவன் துணை நிற்க கை போட கட்டுணை ஊட்டியோ கடல் மாற்றி கட்டுணையாடே நமக்கி வாழவே. மந்திர சொற்களை ஆதாரணமாக உடைய முதல்வர் சிவபெருமான். அப்பெருமான் சோதி வடிவாக விளங்குபவர். அவருடைய ஒளிமயமான அழகிய திருவடியில் நெஞ்சை படித்து தொழுது இயக்க நல்ல துணையாக விளங்குபவர். கல்லில் கட்டி கடலில் தூக்கி எறியப்பட்டாலும் நமக்கு நல்ல துணையாக நின்று காத்தருள்வது நமச்சிவாய எனும் திருப்படிகம் ஆகும். நான் கைலைமலை காதலை கண்டு தொழ ஆசைப்படுகிறேன். நாங்கள் எல்லோரும் இணைந்து செல்வோம். சுவாமி, நாங்கள் கைலைக்கு செல்ல வேண்டும் என்றால் குடிமிருகங்கள் வாழ் காடு மற்றும் மலை ஆறு தாண்டி நீண்ட தூரம் செல்ல வேண்டுமே. இது எங்களால் முடியுமா ஐயனே? எம்பெருமான் துணை இருக்க யாது பயம். வாருங்கள், கூட்டாக செல்வோம். கைலை காட்சியை கண்களால் கண்டு மகிழ்வோம். நாங்கள் களைத்து விட்டோம். இனி எங்களால் நடத்த இயலவில்லை. நாங்கள் இங்கேயே தங்கி விடுவோம் சுவாமி. அடியார்களே, நாங்கள் கைலை காட்சியை நிச்சயம் கண்டு இன்புற வேண்டும். உங்களால் முடியவில்லை என்றால் நான் போய் வருகிறேன். நீங்கள் இங்கேயே தங்கி விடுங்கள். உடம்பு முழுவதும் தேய்ந்து உருண்டு செல்லும் அடியாரே, நீர் யார்? வரதையிலையில் சிவபெருமான் உமையுண்மையானுடன் இருக்கும் திருக்கோலத்தை பார்த்து பரவசப்பட போகிறேன். கொடிய காட்டுக்கு வந்தது நீர் செய்த பெரிய தவறு. உம்மால் உயிர் தப்ப முடியாது. இப்போதே நீங்கி சென்றுவிடும். உமது ஆசையை கைவிட்டுவிடும். ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டல்லால் மாலும் விவ்வுடல் நீரே. இப்பொய்கையில் மூழ்கி கைலையில் காட்சி தரும் அம்மையப்பனை காண். கண்டுகொண்டேன், நான் கண்டுகொண்டேன். கைலை நாதனை கண்களால் கண்டுகொண்டேன். கர்மவினை தீர்த்தவரே, களிப்படைந்து கை கூப்புகிறேன். கைலாயநாதனே, காத்தருள்வாயனே. இக்குழுவினருக்கு நினைவு பரிசு வழங்க நிகழ்ச்சி ஏற்பாடு குழு உறுப்பினர் திரு ரவீந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறார். குழுவின் சார்பாக மல்லிகா அவர்கள் பரிசை பெற்றுக் கொள்வார்.